அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கரண்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து 2020ஓட கொஸ்டின் பேப்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான், இது ஃபுல் சிலபஸ் இருக்கும். ஸோ இதை நான் போடுறதுக்கான இன்டென்ஷன் என்னன்னா, உங்களுக்கு பேட்டர்ன் தெரியணும் அண்ட் என்ன மாதிரியானலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு கிரியேட்டிவ்ஸ் வந்துருக்குது, ப்ரோக்ராம்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்கறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்ற ஒரே பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோல நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 to 12 கிட்ட புக் பேக்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும், அப்படின்னா புக் இன்சைட் வரும். ஸோ கிரியேட்டிவ்ஸ் பயப்பட வேணாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் கொரீஸ்லேருந்து வரும், இல்லை எஸ்கியூஎல் கமாண்ட்ஸு, அப்படி இல்லைட்டா பார்த்தீங்கன்னா பைத்தான், அதிகமாக பைத்தான்லேருந்து தான் வரும், கவலையப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட் 2 பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். அதுல பாத்தீங்கன்னா எனி 6 எழுதணும். அதுல கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி. அப்போ மொத்தம் எத்தனை கேட்டிருக்கான்? 1 2 3 4 5 6 7 8 9 கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 6 எழுதணும். ஸோ சிமிலர்லி பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஸ்டினும். ஸோ புக் பேக்ஸ் நல்லா பாத்துக்கோங்க, பைத்தான் லாங்குவேஜ் நல்லா பாத்துக்கோங்க. ப்ரோ எனக்கு பைத்தான் தெரியாது ப்ரோன்னு கேட்குறீங்களா? ஆன்லைன்ல நடந்துச்சுன்னு கவலையே விடுங்க, நம்ம சேனல்ல நம்ம பைத்தான் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் 2 ஹவர்ஸ். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுடைய பைத்தானை ஃபுல்லா கவர் பண்றதுக்கு. என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். 5 5 மார்க் கேட்பாங்க, விச் வில் பி ஆஃப் எய்தர் ஆர் டைப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிரியேட்டிவ் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஐ மீன் ப்ரோக்ராம் கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் கேட்டிருக்காங்க. மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். மேலே உள்ளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் அது? இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். ரைட் அ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் 3 டிஜிட் ஈவன் நம்பர். சாரி, இது வந்து உங்களுக்கு வந்து புக் பேக் கிடையாது. ஸோ எனிவே ரொம்ப ஈஸி தான், நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடலாம். நம்ம சீரீஸ் நீங்க வந்து பாருங்க, அதில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. அண்ட் ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புக் பேக் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி புக் பேக் வரும். சம்டைம்ஸ் 1 or 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வரும். அப்படி வரும்போது கண்டிப்பா கீழே உள்ள அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதனால கவலைப்பட தேவையில்ல. ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். பெருசா மாய தந்திரம்லாம் எதுவுமே இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். அதை பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.